தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். ஏன் சீமான் திருப்பி விஜய விமர்சிச்சுக்கிட்டே இருக்காது? அது காட்டமா தனிப்பட்ட விமர்சனம்லாம் வைக்கிறாரு, அந்த கட்சியை விமர்சிக்கிறாரு, அணில் குஞ்சுகளுங்கிறாரு. ஏன் இப்படி விமர்சிக்கிறாருங்கிற கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு. இந்த ஊடகங்கள்லாம் நீங்க விஜயின் பிரபலத்தை வச்சு டிஆர்பி ரேட்டிங் ஏற்றிக்கிறீங்க, உங்களோட வியாபாரத்தை பெருக்கிக்கிறீங்க. அப்போ களத்தில் நிற்கக்கூடிய அரசியல் கட்சி விஜயின் பிரபலத்தை அவங்க அரசியலை துவைச்சு தொங்க போட்டு தன் அரசியலை முன்னிறுத்தக்கு உண்டான அரசியல் யுக்தியை செய்ய தானே செய்வாங்க. இதுல என்ன உங்களுக்கு வியப்பா இருக்கு? என்ன போட்டியாளரை அரசியல் போட்டியாளரை விமர்சிக்கிறதுல உங்களுக்கு என்ன புதுசா தெரியுது? இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். மணி அவர்கள் போன்ற ஆட்களுக்கு தான் இந்த கேள்வி. நீங்க உங்க அரசியலை கெடுக்கிற மாதிரி இன்னொருத்தர் குறுக்க ஓடும்போது அந்த அரசியலை விமர்சிக்க கூடாதுங்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? நீங்க தொடர்ச்சியா இதை தான் பேசிட்டு வரீங்க. அப்படிங்கும்போது நீங்க இந்த அரசியல் விஜயோட அரசியலை துவைச்சு தொங்க போட்டாதான் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் தான் மக்கள் சேவைக்கான அரசியல், மக்கள் நலனுக்கான அரசியல்ன்றது வெளியே வரும். அதனாலதான் தொடர்ச்சியா நீங்க திமுகவை எதிர்த்து பேசி மக்கள் நலன் அரசியல் பேசும்போது நீங்க எந்த ஒரு ஊடகங்களும் அந்த பார்வையை கொடுக்கல. இன்னைக்கு விஜய பேசி வரும்போது மட்டும் நீங்க எதுக்கு விஜய பேசுறீங்கன்னு கேட்டு வரும்போது அந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் மக்களுக்கான அரசியல்னு மக்களிடம் போய் சேருது. 4 விழுக்காடு வாக்கு இருக்கும் போதே கமல்ஹாசன் ரஜினிகாந்த் எல்லாம் அடிச்சு ஓட விட்டாரு சீமான். இப்ப 8 விழுக்காடு வாக்கு, 36 லட்சம் மக்கள் பின்னாடி இருக்காங்க. அந்த பலத்துல அப்ப விஜய் எந்த அடி அடிப்பாருன்னு பாத்துங்க. அந்த அடிதான் இப்ப உழுது. இதுல ஒரே ஒரு வழி விஜய்க்கு இருக்கிறது, நீங்க அந்த அரசியல் ஆழம் இல்லை அப்படிங்கிறத அவரே புரிஞ்சுக்கிட்டு காம்ப்ரமைஸ் ஆகி அந்த தொண்டர்களை சீமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது தான், நாம் தமிழர் கட்சியின் இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது தான் விஜய் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை 26 நோக்கி. இல்லை அப்படின்னா 26க்கு அப்புறம் தேர்தல் முடிவை யாரு மேல யாரு கீழங்கிறத மக்களுக்கு காமிக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி அவமானப்படணுமா இல்லை இப்பவே ஓரளவு சுதாரிச்சுக்கிட்டு காம்ப்ரமைஸுக்கு போறதாங்கிறத விஜயும் விஜய் இயக்கக்கூடிய டைரக்டர்ஸ் தான் முடிவு பண்ணணும். இல்ல அந்த தம்பிகள் யோசிங்க, விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய தம்பிகள் யோசிங்க, உண்மையிலேயே மக்களுக்கான அரசியல் பேசுறது சீமான் அவர்களா இல்ல விஜய் அவர்களா, இல்ல விஜய் அரசியல் சரியில்லை அப்படின்னா விஜய் காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் அப்படிங்கறத உங்க மன்றத்துல இருந்தே நீங்க எழுதி போடுங்க. அவருக்கு எழுதி போட்டு நீங்க பேசுங்க. எதுக்கு நீங்க தனித்தனியா நின்று திருப்பியும் திமுகவை, உங்களோட குறிக்கோளே திமுகவை தோக்கடிக்கிறதா? நீங்க தனித்தனியா நின்று திமுகவை ஜெயிக்க தான் வைக்கிறீங்க, அந்த இடத்துல வியாபாரத்துக்கு தான் வர்றீங்கன்றத அந்த தம்பிகளுக்கு புரிஞ்சா எதை செய்வாங்க, இல்லைன்னா பின்னாடி போய் ஏமாறுவாங்க. வாழ்க வளமுடன்.